அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது வகுப்பு 7ல் 2ஆம் பருவத்தில் இலக்கண பகுதி தொழிற்பெயர். இந்த தலைப்பில் வரக்கூடிய இலக்கண பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பாடப்பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தொழிற்பெயர். முதல்ல நம்ம சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பிரித்தோன்னா, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அந்த பெயர் சொல்லை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பெயர் சொற்கள் 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். இறுதியில் வர்றது தான் என்னது பெயர் சொல் 6 வகைப்படும். அந்த 6வதுல வர்றது தான் தொழிற்பெயர். பொருட்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், காலப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். அந்த தொழிற்பெயர் தான் உங்களுக்கு இந்த இலக்கண பகுதியில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தொழிற்பெயர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், உழவர்னால் அவர் செய்யக்கூடிய வேலையை நம்ம என்ன சொல்லுவோம்? உழுறது தான் அவருடைய வேலை. அப்போ உழுதல் அதுதான் அவருடைய வேலை. அப்புறம் ஒரு தையல்காரர் அப்படின்னா தைத்தல் அவருடைய வேலை. ஒரு சமையல்காரர் அப்படின்னா சமைத்தல் தான் அவருடைய வேலை. அதனால் அந்த தொழிலை குறிப்பதற்கு ஒரு பெயராக அமைந்ததுன்னா அதுக்கு பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா தொழிற்பெயர். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. என்னன்னா ஒருமை பன்மையை குறிக்காது. இடம்னா மூவிட பெயர்கள் இருக்கும்ல, தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை முன்னிலையில் வராது, படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். யாராவது ஒரு தூரத்தில் அயலாரை பற்றி தான் நம்ம பேசுவோம். அதனால் இது படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். காலத்தை குறிக்காது. நிகழ்காலமா, எதிர்காலமா, இறந்த காலமா அப்படின்றதெல்லாம் குறிக்காது. பாளையம் ஐம்பால்களையும் குறிக்காது. பாருங்கள், உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையற்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இத்தொடர்களில் உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும். ஒரு செயலின் அல்லது செயல், வினை ரெண்டுமே ஒன்று தான். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது, ஒரு செயலை செய்கிறோம், அதுக்கு ஒரு பெயர் அமைஞ்சதுன்னா அதுக்கு பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா தொழிற்பெயர் எனப்படும். ஆடுதல், பாடுதல், நடித்தல், ஓடுதல், குதித்தல் இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க? தொழிற்பெயர்களாக குறிக்கப்படுகின்றன. கீழே பாரு, எடுத்துக்காட்டு: படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். இது எல்லாமே பாருங்கள் தொழிற்பெயர்களாக அமைகின்றன. இதில் என்ன சொல்கிறாங்க? படித்தல், ஆடல், நடித்தல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் இது எல்லாமே தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தொழிலை குறித்து வருவது தொழிற்பெயர் எனப்படும். பாருங்கள், இந்த தொழிற்பெயரை 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என 3 வகையாக பிரிக்கிறாங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பகுபதம், பகாபதம் பார்க்கும்போது அப்போ மிஸ் பிரித்து காட்டினேன் உங்களுக்கு. ஒரு சொல்ல என்ன பண்ணுவாங்க? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை அப்படின்னு சொல்லி சில எழுத்துக்களை பிரித்து காட்டுவாங்க. அதே மாதிரி இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க? பகுதி, விகுதி. நடத்தல் அப்படின்னா அதில் நட அப்படின்றது பகுதி, தல் அப்படின்றது விகுதி. ஒரு பகுதியும் விகுதியும் இணைந்து வந்தால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினை பகுதியுடன் ஒரு செயலை தான் என்ன சொல்கிறாங்க? நம்ம தொழிற்பெயர்னே சொல்கிறோம். நடத்தல் அப்படின்றது ஒரு செயல். அது செயல் என்ன சொல்கிறாங்கன்னா வினை பகுதியுடன் சேர்ந்து விகுதி அமைஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் எனப்படும். பாருங்கள், நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை. இதில் நட, உண், வாழ் 2 வாட்டி, வாழ்க்கைக்கு வாழ். இது எல்லாமே பகுதி. நட, உண், வாழ் அதெல்லாம் பகுதி. அதனுடைய விகுதி அப்படின்னு பார்த்தோன்னா தல், அல், உ, கை இதெல்லாம் விகுதி. இது தொழிற்பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பாருங்கள், இதில் என்னென்ன விகுதி பெற்ற தொழிற்பெயர்? தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை போன்றவை விகுதி பெற்ற தொழிற்பெயர்களாக வரும். அதாவது விகுதிகள். இது எல்லாமே விகுதிகள். தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை இது எல்லாமே விகுதிகள். அதாவது தொழிற்பெயர்களுக்கு பின்னாடி இடம்பெறக்கூடிய விகுதிகள். பாருங்கள், தருதலுக்கு தல் கொடுத்துருக்காங்க, கூறலுக்கு அல், ஆட்டம், அம், விலை, ஐ, வருகை, கை, பார்வை, வை, போக்கு, கு, நட்பு, பூ, மறைவு, வு, மறதி, தி, உணர்ச்சி, சி,
கல்வி, செய்யாமை, மை இது எல்லாமே இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் விகுதி. அதே மாதிரி இது என்ன பண்ணும், ஒரு செயலுடைய பகுதியில் சேர்ந்து விகுதியும் இடம்பெற்றால் இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் எனப்படும். அதுக்கு அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர்கள் பாருங்கள், வானில் இடி இடித்தது. இதில் இடி அப்படின்றது தான் தொழிற்பெயராக குறிக்கப்படுகிறது. இதில் இதை என்ன எப்படி எழுதலாம்னா, இடித்தல் விகுதியோடு சேர்ந்து எழுதுனா இடித்தல், இடித்தல்னு வராது அப்படின்றதுக்காக இடி இடித்தது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பகுதி மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. ஒரு வினையோடைய பகுதி மட்டும் இடம்பெற்றிருக்கு, விகுதி இதில் இடம்பெறலை. எந்த சொற்களும் மாறுபாடாமல் எவ்வகை மாற்றமும் இல்லாமல் இடம்பெற்றால் அதுக்கு என்ன பேர்னா முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். பாருங்கள், வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இடி கொதி என்னும் சொற்கள் இடித்தல் கொதித்தல் என்னும் தொழிற்பெயரின் பகுதிகளாகும். இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்கள் முதல்நிலை என்பர். ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்கள், இது வினை சொற்கள் தான் நம்ம சொல்ல முடியும். சரியான செயலை தான் குறிக்குது, அதனால் வினை சொற்கள் அந்த பகுதியை மட்டும் குறிச்சுதுன்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா முதல்நிலை. விகுதி இல்லாமல் பகுதி மட்டும் வினை பகுதியுடன் வினை மட்டும் பகுதியோடு இடம்பெற்றால் அதுக்கு பெயர் முதல்நிலை. அது சொற்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். பாருங்கள், எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்ததுன்னா வினை பகுதி மட்டும் இருந்ததுன்னா விகுதி இடம்பெறாமல் எவ்வகை மாற்றமும் இன்றி இடம்பெற்றால் தொழிற்பெயராக அமைந்தால் அதற்கு பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள், செல்லமாக ஓர் அடி அடித்தான். அடி அப்படின்றது மட்டும்தான் இதில் என்னது தொழிற்பெயராக குறிக்கிறது. இது அடித்தல் அப்படிங்கிற என்ன வரல, விகுதி வரல, எந்த சொற்களும் மாறுபடலை. அடித்தல் அப்படின்றதுல அடி மட்டும் பகுதியாக இடம்பெற்றிருக்கு, அதனால் இது முதல்நிலை தொழிற்பெயர். அதுக்கு அடுத்தது அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். புகழ்தல், தல்லு விகுதி, ஆனால் புகழ் மட்டும் பகுதி மட்டும் இடம்பெற்றிருக்கு, எந்த மாற்றமுமே கிடையாது, சொற்களில் எந்த மாற்றமுமே கிடையாது, எந்த எழுத்துக்களையும் நம்ம மாற்றலை, அதனால் இது முதல்நிலை தொழிற்பெயர். இவற்றில் அடிக்கோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தன் பொருளை உணர்த்துகின்றன, அதனால் இது என்னது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இதில் பெரு அப்படின்னு தான் வரும், குறில் எழுத்துக்களாக தான் வரும், ஆனால் இது என்ன பண்ணுது, தன்னுடைய பகுதியில் நீண்ட எழுத்துக்களாக மாறி ஒலிக்குது. பேரு அப்படின்னு சொல்லி நீண்டு ஃபஸ்ட்டு பகுதியில் பேரு அப்படின்றதுல ஃபஸ்ட்டு எழுத்து என்ன பண்ணுதான் பெரு அப்படின்றது பேரு அப்படின்னு சொல்லி நீண்டு ஒலிக்கிறது. சுடு அப்படின்றதுல சூடு அப்படின்றது நீண்டு ஒலிக்கிறது. அதனால் எழுத்துக்கள் மாறுபட்டு வந்தால் இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். இத்தொடர்களில் பேரு சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள். பெரு சுடு என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பேரு சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறி உள்ளன. இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். பாருங்கள், ஃபஸ்ட்டு அதாவது முதல் எழுத்து பகுதியினுடைய முதல் எழுத்து நீண்டு வேறொரு எழுத்தாக மாறி வரனால அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். விடு வீடு, மின் மீன், கொள் கோல், உடன்படு உடன்பாடு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும். தொழிற்பெயர் என்னென்ன காட்டாதுன்னா எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது, படர்க்க இடத்தில் மட்டும்தான் வரும். தொழிற்பெயரை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் விகுதி பெற்ற தொழிற்பெயர், இரண்டாவது முதல்நிலை தொழிற்பெயர், மூன்றாவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பாருங்கள், விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா நடத்தல், அதோட பகுதியோடு சேர்ந்து விகுதியும் இடம் பிடித்தால் அதற்கு பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பாருங்கள், இதில் என்னென்ன விகுதிகள் இருக்குன்னா தல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, ஊ, தி, சி, வி, மை, அது மட்டும். அதுக்கு அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர். இதில் பகுதி மட்டும் இடம்பெற்றால் விகுதி இல்லாமல் வினை பகுதி மட்டும் இடம் பிடிக்கணும். அதே நேரத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் எழுத்துக்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் தொழிற்பெயராக அமைந்தால் அது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும்.
அதுக்கு அடுத்தது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்னா வினை பகுதியில் முதல் எழுத்து நீண்டு ஒலிச்சுதுன்னா தொழிற்பெயராக அமைஞ்சதுன்னா அதுக்கு பேர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். பாருங்கள், இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? எழுது, பாடு, படித்தல். படித்தல் தான் அதில் தள் இருக்குது, விகுதி இடம்பெற்றிருக்கு. அப்போ படித்தல் தான் கரெக்டான ஆன்சர். பின் வருவனவற்றுள் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஊறு, நடு, விழு. ஊறு உருன்னு தான் வரும், அது நீண்டு ஒலிக்குது ஊறு. அப்போ ஊறு தான் கரெக்டான ஆன்சர். நடு, விழுலாம் கிடையாது. அப்போ முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எதுனா ஊறு. ஓட்டம் கிடையாது, ஓட்டம். ஓட்டம் சுழிக்கணும், ஓட்டம். அம்மு அம்மு அப்போ முதல் நிலை அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஓட்டம் அம்மு இருக்குது, அதனால் விகுதி இருக்குது இதில். முதல் நிலை விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதல் நிலை தொழிற்பெயர், எந்த மாற்றமுமே இல்லை. சுடு சூடு முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். சுடுன்னு தான் வரும், அது சூடுன்னு மாற்றி சொல்கிறாங்க, சூடுன்னு மாற்றி எழுதுகிறாங்க, அதனால் முதல் நிலை தெரிந்தது. ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதல் நிலை தொழிற்பெயர். சூடு முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.